பெண்மணியை குறிவைக்கும் கொடூர கும்பல். தோட்டத்து வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களை குறிவைத்து கொள்ளையடித்து கொலை செய்யும் கும்பலால் வீதியில் உறைந்த மக்கள். கடந்த ஆண்டு பல்லடத்தில் தோட்டத்து வீட்டில் 3 பேரின் சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் அடுத்த கொடூரத்தை நிகழ்த்திய கும்பல். பரபரப்பான வீதியில் கிடக்கும் கொங்கு மண்டலம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய சேமலை கவுண்டம்பாளையம் கிராமத்துல தோட்டத்து வீட்டுல வசித்து வந்த 78 வயதான தெய்வசிகாமணி அவங்களோட மனைவியான 74 வயது நிரம்பிய அளமாத்தாள் மற்றும் அவங்களோட 44 வயதான மகன் செந்தில்குமார் படுகொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி எடுத்துச்சு. இந்த கொலை குற்றவாளிகள் இன்னுமே போலீசார் கைது செய்யாத நிலையில பல்லடத்துல இருந்து 65 கிலோமீட்டர் தூரத்துல அதே பாணியில முதிய தம்பதி கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் கொங்கு மண்டலத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த விளக்கேத்தி விஜயநகரத்துல தோட்டத்து வீட்டுல 75 வயதான ராமசாமி பாகியலட்சுமி தம்பதியினர் தனியா வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களோட மகன் மற்றும் மகள்கள் முத்தூர்ல வசிச்சுட்டு வர நிலையில நேற்றிரவு ரவிசங்கர் தனது பெற்றோரை செல்போன்ல பலமுறை அழைத்திருக்காரு. ஆனா அவங்க போனை எடுக்காத நிலையில உறவினர்களை சென்று தனது பெற்றோரை போய் பார்க்க சொல்லிருக்காரு. இதையடுத்து உறவினர்கள் அங்கு சென்று பார்த்த பொழுது தம்பதியினர் இருவரும் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காரு. இதைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இந்நிலையில சம்பவ இடத்துல ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாத்திருச்சு.